ஏன் கோல் கியர் வந்தானுங்க இப்போ அவன் தஞ்சாவூரில் அவன் இல்லையா அது யாரை சொல்லிங்கன்னு தெரியல எனக்கு. அப்போ நான் வேற யாரும் தப்பா சொல்லுவேன். ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங் இங்கே வந்து ரீச் ஆயாச்சு. இன்றைக்கி வந்து ரியானுக்கு மேட்ச் இருக்கா இல்லையா இல்லை, இன்றைக்கி மேட்ச்சே கிடையாதுங்க அவனுக்கு. ஏன்னா இந்த வ்ளாக் எடிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 days தள்ளி போச்சு. அதனால கொஞ்சம் மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பெங்களூர் அப்படி இப்படின்னு சுற்றி ஷூட்டு அப்படின்னு மறந்துட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து அவனுக்கு மேட்ச் கிடையாது. இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு நாங்கள் அவனுக்கு அந்த பேட்ச் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வரதுக்காக தான் போகிறோம். நாளைக்கு தான் அவனுக்கு ரேஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஸோ வாங்க நம்ம போயிட்டு அதை வாங்கிட்டு மீட்டிங் நைட் அட்டென்ட் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். ஹோட்டல் நேம் வந்து அன்னபூர்ணா. நல்லா இருந்துச்சு ஹோட்டலில், நல்லா அருமையாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டது இட்லி தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு ரியான் வந்து அவனுக்கு கேக் எதுவும் வேணும்னு கேட்டான். அதனால் கேக்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் ஆட்டோவில் லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். பண்ணும்போது இதுவும் பண்ணணும், 1000 பண்ணும்போது இதுவும் பண்ணணும். புரிஞ்சிச்சா? சேம் ஒரே நம்பர் தான், 2 ஈவெண்ட்டுக்கும் ஒரே நம்பர் தான். அப்போ இது எடுத்துகிட்டு இதை போட்டுட்டு அப்போ ஹெல்மெட்டில் அதனாலே சப்போஸ் நீங்கள் இதை வந்து 300 மிஸ் பண்ணிட்டுன்னா 1000க்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? ஒரு ஈவெண்ட்டு பண்ணால் இன்னொரு இது ஹெல்மெட் இல்லை இந்த கவரில் போட்டு வச்சுருங்க கசங்காமா. ஒரு வழியாக பேட்ச் நம்பர் ஹாப்பியாக வாங்கியாச்சு. இப்போ வந்து கோயம்புத்தூரில் நான்வெஜ் எங்கே ஃபேமஸ்னு கேட்டு நாங்கள் ஒக்கரக்கோக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தால் இங்கேயுமே ஒரு 2-3 ஃபேன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணோம். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரியான் லைனாக இது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் சாப்பிட முடியும். அடுத்த 3 நாளைக்கு பெருசாக ஹெவியாலாம் சாப்பிட முடியாது. ஆம்பூர் நம்மளுக்கு புது ஸ்டைல் ஹைதராபாத். இது ஆக்சுவலி பாஸ்மதி ரைஸில் மட்டன் எல்லாமே நல்லா 15% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. டிஸ்கவுண்ட் சிக்கன் மட்டும் குழம்பு மட்டன் குழம்பு ஃபிஷ் குழம்பு இல்லை கூட்டு பொரியல் ரசம் பாயாசம். நம்ம மற்றதெல்லாம் தனியாக வாங்கிக்கலாம் இல்லையா? சிக்கன் தனியாக வாங்கிக்கலாம். ஆமாம், அதே கப் ரைஸ் வாங்கிட்டு நீங்கள் தனியாக நான்வெஜ் மீல்ஸ் கொடுத்துருங்க. மீல்ஸ் செட் பண்ணல போட்டு இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு
எல்லாமே உங்களுக்கு தான் கண்ணா இருக்குதா? அந்த வண்டி தான். இப்போ நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கோயம்புத்தூரில் மால் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு விசாரிச்சப்ப ஸோ இந்த மால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால இப்போ மாலுக்கு வந்திருக்கோம். மாலில் என்னெல்லாம் செலவு வைக்க போகிறான்னு தெரியல தம்பி, பார்ப்போம். ஃபோர் டு ஃபைவ்ங்க. அப்பா ஒரு வழியாக நாங்கள் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் லைஃப் ஸ்டைலில் இருந்து. நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் ப்ளே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ரியான் வந்து இங்கே விளையாடணுன்னு ஆசைப்பட்டானா, சரின்னு சொல்லிட்டு ரியானை கூட்டிகிட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ நாங்கள் ரியானை விட்டுட்டு திரும்ப போகலாம் அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு ரியானை மட்டும் இங்கே விட்டாச்சு. அவனுக்கு ஒரு கார்டு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி அவன் கையில் கொடுத்தாச்சு. சரி இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் பாருங்களேன், தனியாக இருக்கான். ஏன்னா நாங்கள் வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால இங்கே பெருசாக கூட்டமும் இல்லை. ஸோ அவன் தான் ராஜா இந்த இடத்துக்கு இப்போது தனியாக இருக்கான். எப்படிலாம் ஸ்மாஷ் பண்ணுறான் பார்த்தீங்களா?
போட்டிருக்கிறடா, இது போட்டிருக்கிறடா. ஓகேயா? பால் கிடைச்சிருக்கு. 2000 ரூபா கொடுத்து ஒரு பால் வாங்கியிருக்கீங்க. மால்லேருந்து வந்துட்டு இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு வந்து எங்களுக்கு ஸ்கூலில் மேனேஜர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மேனேஜர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுதாங்க நாங்கள் தங்கியிருக்கிற ரூம். அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து ரூம் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அண்ட் டிவி, வைஃபை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாமா? ஆல்ரெடி கிச்சன் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கிச்சன் பார்ப்போம். ரியான் வந்து தூங்கிட்டான். இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க கிச்சன். ஸோ மெயினாக வந்து இந்த இடம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுடுதண்ணி காய வச்சுக்கலாம், அண்ட் வந்து ஆம்லேட் வேணும்னா போட்டுக்கலாம், தோசை வேணா சுட்டுக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நான் 5 days ஸ்டே பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் கண்டிப்பாக தேவை இல்லையா? அதனால வந்து நாங்கள் இந்த இடத்த வந்து எடுத்துருக்கோம். ரெண்ட் கூட பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. பர் டே வந்து 1800 rupees தான். ஸோ 5 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுனால இது ஓகேவாக தான் எங்களுக்கு தோணுச்சு. மெயினாக வந்து இந்த செட்டப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. வீட்டில் இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது, ஒரு ஹோட்டலில் தங்குற மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. அண்ட் இங்கே பாருங்களேன், டைனிங் டேபிள் இருக்கு. டைனிங் டேபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சுட்டு விநாயகரை ப்ரே பண்ணாமல் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்னன்னா, கிளஸ்டர் கேமுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த கேமுக்கு வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேம். அதனால தான் இங்கே வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்தி அதுவும் என்னோட ஃபேவரட் காட், அவரை வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கேயே வந்து நான் விநாயகரை வாங்கிட்டு வந்து அவரை வந்து நான் செலிப்ரேட் பண்ணலாம், அவரோட பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால இங்கே தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த வீட்டில் அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கியாச்சு. நாளைக்கு ஒரு சில விஷயம்லாம் வாங்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நாங்கள் தங்கியிருக்க வீடு. இப்போ விநாயகருக்காக நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? என்ன இருக்கு?